மணியே போராட்டமா உன் கண்கள் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். அப்பாடா, இந்த வீட்டுக்கே வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி வந்து நடு வீட்டுக்குள்ள உட்கார்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா கிட்ட சொல்லி அவ கையால காஃபியை கொடுத்து விட சொன்னேன். கொண்டு வரட்டும் நினைச்சிருப்பா. இனி நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஆமா, ரொம்ப நிம்மதியா இருக்கலான்னு. அப்படி நிம்மதியா இருக்க விட்டுருவேன் எப்படி? என் அம்மாவும் என் தம்பியும் சேர்ந்தே கூட்டிட்டு வர மாதிரி ஆக்கிட்டேன். என்ன இன்னும் காணோம்? அம்மாவை கூப்பிடலாம். வர வர வரா வரட்டும் வரட்டும். நாம இப்படியே உட்காந்துருப்போம். வந்து திரும்ப திரும்ப கூப்பிடட்டும். என்னமோ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ இந்த வீடே நமக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கா. இங்கே பிறந்து வளர்ந்தவ எனக்கு இல்லாத உரிமை இவளுக்கு என்ன? இதுல மோசமாயிட்டுன்னு கூட கொஞ்சம் ஆட்டம் வேற. ஆடுறியா ஆடு, நான் வந்துட்டேல, இனி எப்படி ஆடுவேன்னு பாக்குறேன். மதனி, பக்கத்துல வந்துட்டியா? கூப்பிடு கூப்பிடு. எனக்குன்னு நான் நாட்டுக்கு தான் இருப்பேன். மதனி வாங்க மதனி. என் வீடுடி, நான் அப்படித்தான் வருவேன். மதனி இந்தாங்க காஃபி. என்ன வேணுங்கன்னே கம்மன் இருக்காங்களா? என்ன பண்றது? இத்தனை தடவை கூப்பிட்டோம் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பேசாம இருக்கா? திரும்ப திரும்ப நம்மள கூப்பிடணுமே. நிக்கிறாளா போயிட்டாளா? மதனி நிக்கிறா நிக்கிறா. கூப்பிடட்டும் கூப்பிடட்டும். மதனி இந்தாங்க காஃபி. இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இரு. இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆக்கணையில. கூப்பிடு கூப்பிடு, இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இரு. இவங்க வேணுங்கன்னே நடிக்கிறாங்க. இதுக்காக நாம உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கணும்? வாங்கன்னு கேட்க சொன்னாங்க, கேட்டாச்சு. காஃபி போட்டு கொடுக்க சொன்னாங்க, இதோ கொண்டு வந்தாச்சு. இனி அவங்க என்னன்னு கேட்டு கையில வாங்கலாட்டி நாம என்ன பண்ண முடியும்? இங்கே வெஸ்ட் போவோம், வேணா எடுத்து குடிக்கட்டும். நான் மாசமா இருக்கேன்னு இன்னும் தெரியாமையா இருக்கும்? அப்பவே இவங்க சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களா வீட்டுக்கு வந்ததும் நம்ம கிட்ட வந்து பேசணும். என்னம்மா எப்படி இருக்கா, புள்ள நல்லா இருக்கா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கேட்டா இவங்க ஒரு நல்ல பொம்பளை வந்து உட்காந்துக்கிட்டு நாம தாங்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. காஃபிய குடிச்சா என்ன, கீழே ஊத்துனா நமக்கு என்ன? என்னவ ஆஃப் ஆயிட்டா? திரும்ப திரும்ப கூப்பிடணுமே. ஒருவேளை நம்ம பேசாம இருக்கோன்னு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காளோ? திரும்பி பாக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், திரும்பி பாத்துட்டா நம்ம காது கேட்டே கம்மன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவா. அப்படியே உட்காந்துருப்போம். எவ்வளவு நேரம் நிக்கிறான் நானும் பாக்குறேன். ஐயோ ஐயோ, இது கூட நல்லா இருக்குல்ல. மதினிக்காரினா யாருன்னு காமிக்கணும். சும்மாவா நாளா? சரி, லேசா திரும்பினா கூட நாம அவளை பாக்குறோம்னு நினைச்சிட்டு எதையாவது ஒன்ன சொல்லுவா. அப்படியே இந்த பக்கம் திருமண மணிக்கே இருப்போம். என்ன இது, 10 நிமிஷமா நானும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியே நின்னுக்கிட்டேவா இருக்கா? நமக்கு மேல வில்லாதி வில்லியா இருப்பா போல. இதுக்கு மேலே இவளா கூப்பிடட்டும் இப்படியே திரும்பி உட்காந்துருந்தோம், கழுத்துல சுளுக்கு தான் வரும். இருடி, என்ன கூப்பிடாம அப்படியே நிக்கிற? வீட்டுக்கு வந்தவளுக்கு மரியாதை இல்லையான்னு சண்டை போடுறேன். எங்க அவ? அட கொடுமையே, இவ்வளவு நேரம் நான் தனியாவா பேசிட்டு இருந்தேன்? இவ வந்தாளா? காஃபி எப்ப வச்சுட்டு போனா? அவ்வளவு திமிரு இருந்தா 2 தடவை கூப்பிட்டுட்டு நம்ம என்னன்னு கேட்கல என்னதோ அப்படியே வச்சுட்டு எனக்கு என்னன்னு போவா. நான் கூப்பிட்டதான் அவளை திரும்பி பார்க்கணுமா? அவ என் முன்ன வந்து நின்னு பார்க்க மாட்டாளோ? அப்படி என்ன அவளுக்கு கொழுப்பு? வீட்டுக்கு மதினிக்காரி வந்திருக்காளேங்கிற மரியாதை இருக்கா, மதிப்பு இருக்கா? இல்ல இல்ல, நான் இத சும்மா விட மாட்டேன். இது என்ன காஃபி கப்ப கீழே வச்சுட்டு போக இன்னைக்கு? என்னடி ஏன் கத்துற? நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஏண்டி என்னாச்சு? வந்ததும் கிளம்புறீங்கற? 4 நாள் இருப்பேன், 10 நாள் இருப்பேன், 15 நாள் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. நான் சொன்னா போதுமா? இந்த வீட்ல இருக்கிற மாதிரி எனக்கு மதிப்பு வேண்டாம், மரியாதை இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? இங்க என் புருஷன் அவனும் எனக்கு எந்த குறையும் வைக்கல. என்ன அப்படி தாங்கன்னு தாங்குறாரு. சரி, அம்மா வீடாச்சே, நீங்களே என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களே. வந்து ஒரு 4 நாள் இருந்துட்டு போவோம்னு நினைச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இல்லவே இல்ல. இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். தேனி, என்னடி சொல்ற? போறேமா, இப்பவே போறேன். என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னு உன் மருமகிட்ட கேளு. நீ இந்த வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க மாட்டேன். தேனு இல்லடி. என்ன ஆச்சு இவளுக்கு? வந்ததும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி போறா. எல்லாம் இவ. அடியே அடியே, என்னடி பண்ற? இங்க வாடி. அத்தை, என்னையா கூப்பிடுறீங்க? உன்னைய கூப்பிடாம உன் அப்பா அம்மாவைய கூப்பிட சொல்ற? இங்க வந்து தொலைடி. எதுக்கு அத்தை கத்துறீங்க? சமைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுங்க. பொறுக்கவா? நம்ம அவங்க வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்ன கொஞ்ச நேரம் பொறுங்கற? இல்லடி இல்ல, ஏதோ ஒரு பிளான் பண்ணிதான் என் மகளை ஏதோ நீ பண்ணிருக்க. அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உன்னை இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன்டி, அதை தெரிஞ்சுக்கோ. தேனு தேனு நில்லடி. என்ன சொல்றாங்க? அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க, நான் இந்த வீட்ல இருக்க முடியாதா? அவங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறாங்க? நான் எதுக்கு இல்லாம போகணும்? என்ன சொல்லிட்டு போறாங்க? முதல்ல என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இது வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு தான் வருது. எதுக்காக வருது, ஏன் பிரச்சனை பண்ணுது ஒண்ணுமே புரியல. இந்த பொம்பளையை எல்லாரும் தூக்கி தலையில வச்சு தாங்கணும்னு நினைக்குது போல. நானே முடியாம வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதை போட்டு நம்ம இன்னும் கஷ்டம் தான் படுத்துறாங்க. சரி, முத போய் என்னன்னு பாப்போம்.
சேச்சே, எப்படி யோசனை பண்ணாலும் ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. இப்ப என்னதான் பண்ணலாம்? இந்த கருக்கு மாமியார கருக்கு பிடிச்சு சுத்த வைக்கணும். அப்பதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். 2ஆம் கல்யாணம் பண்ண போறாளாம். 2ஆம் கல்யாணம். ஒரு மருமகளையே ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இல்ல 2வது ஒரு மருமக. இல்ல நாமெல்லாம் இப்படி பொறுமையா இருக்கோம்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுதுங்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தூக்கி போட்டு இல்லாட்டி உருட்டி போட்டாவது 2 மிதி மிதிச்சோன்னா அப்புறம் மருமக பவர் என்னன்னு தெரியும். இல்ல இப்படியே டயலாக் பேசணும். கடைசியில திடீர்னு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மகனை கற்றா தாலி அப்படின்னா அந்த லூசு கட்டிடும். அப்புறம் கருக்கு வாழ்க்கை. அச்சோ, நினைக்கவே கஷ்டமா இருக்கு. சும்மாவே இதை நினைச்சு அவ அழுதுகிட்டே இருக்கா. புருஷங்கிட்ட பேசவும் தைரியம் இல்ல, மாமியார் கிட்ட பேசவும் தைரியம் இல்ல. என்னைக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் தைரியமா பேசுறோமோ அன்னைக்குதான் நம்ம நிம்மதி இருக்குங்கிறது புரிய மாட்டேங்குது. இனி அவளை நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. நாமளா எதையாவது யோசிக்கணும். கருக்கு மாமியாருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். என்ன பண்ணலாம்? அடியே செவால, செவால, என்ன ஏதோ சத்தம் கேக்குது. கேக்கட்டும், நாம யோசிப்போம். செவால, இந்த கழுதைக்கு காரே கேட்டு தொலையாது. அதோட படைச்சானோ படைக்கலையான்னு தெரியல. பாரு எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. உட்கார்ந்துருக்கிற கழுதைக்கு காது கேட்கல. குரங்கு குட்டி தோத்து போகும். அப்படியே குரங்கு மாதிரி ஏறு உட்காந்துக்கிட்டு. அடியே அப்புறம் வா. எப்பறம் எங்க வர? எங்கேயாவது எப்பயாவது வா. இப்ப நான் ஓவர் திங்கிங்ல இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாம போ. பேசுறது யாருன்னு தெரியுதா? யாரா இருந்தா என்ன, எவரா இருந்தா எனக்கு என்ன? யோசிக்க மாத்திரம் ஊட வராதம்மா, போமா. ஏய் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு போ. அந்த இடியாப்பம் வந்தா வாங்கு போ. இடியாப்பமா? பகல்ல வந்தாலே வாங்க முடியாது, இதெல்லாம் நைட்டு. அப்படி பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல இப்படி பண்ணா நல்லா இருக்குமா? நோ அப்படி இப்படி அப்படி கொப்படி. ஐயோ, என்ன பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியலையே. என்ன இந்த கிறுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கு? நாம வந்ததை கூட கண்டுக்காம புலம்புதுனா என்னவா இருக்கும்? இல்ல இதுதான் சரி. பேசாம தூங்கும் போது கல்ல தூக்கி தலையில போட்டுருவோம். என்ன தலையில கல்லா? இல்ல வேண்டாம். தலையில போட்டா போலீஸ் கேஸ் ஆகும். வெயிட் இருந்து தப்பிச்சு பிசாசு கிட்ட மாட்டின கதையாயிடும். பேசாம கால்ல போட்டுருவோம். கால் உடஞ்சிருச்சுன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். ஆமா, அப்பப்ப தலையில கொட்டிட்டு இடுப்புல கிள்ளிட்டு குடு 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 குடுன்னு ஓடிடலாம். இடுப்புல கிள்ளுவியா? எடுவட்ட கழுத, இது எதுக்கு யாருக்காக பேசிட்டு இருக்கா? ஒண்ணு புரியலையே. இது சரிதான். ஆனா நாய் அடிப்பானே, பிய சுமப்பானேன்னு இந்த மாமியா கிளவி வேலையெல்லாம் நாம பாக்குற மாதிரில ஆயிடும். எனக்கு தான் பிளான் பண்றாளோ? அட ஈஸ்வரா. அதனால இது சரிப்பட்டு வராது. வேற பேசாம காபி பொடியை தூக்கி மூக்குல போட்டுட்டா. காபி பொடிய ஒழுங்கா பால்ல போட்டு காபி கலக்க தெரியாது, இவ மூக்குல போடுவாளாம். ஏண்டி, அதாவது உனக்கு ஒழுங்கா போட தெரியுமா? ஐய, காபி பொடிய இவ மூக்குல போட்டா மூக்கு பொடியா ஆயிரும். சே, அது வேண்டாம். நல்ல வேலை. இது நல்ல ஐடியா. ஐயோ, சூப்பர் ஐடியா. புடிச்சிட்டேன். புடிச்சிட்டாளா? எங்க இருந்து புடிச்சா? நைட்டு தனியா தானே ரூம்ல தூங்குறா. நல்ல குண்டுன்னு பெருச்சாளி நாளை புடிச்சு ரூம்குள்ள விட்டுற வேண்டிதான். பெருச்சாளியா? இதுதான் சரி. பெருச்சாளிய புடிச்சு விட்டு உள்ள கதற விடுவோம். வெளியே கூடி டோரை லாக் பண்ணிட வேண்டிதான். என்ன கத்துனாலும் திறக்க கூடாது. காலையில வெளியே வரும்போது பெருச்சாளி கடிச்சு கொதறி பன்னிக்குட்டி மாதிரி வெளியே வருவா. அப்ப வரும் பாரு அறிவு. அடி பாதகத்தி, இதுக்கடி இந்த பிளான் போடுற? ஓகே இதை இப்பவேவும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். நைட் ஆயிட்டா நம்ம வீட்டை சுத்தி பெருச்சாளி தானே அலையுது. நாளை புடிச்சு உள்ள விட என்ன செய்யுது? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, என்னடி, என்னாச்சு? அட மாமியாரே, நீதானா? நான் தாண்டி. ஏன் இப்படி கத்துன? திடீர்னு நிமிந்து பார்க்கும்போது பூத மாதிரி வந்து நிக்கிற. ஒரு வார்த்தை வந்தா கூப்பிட மாட்டியா? அடியே, நான் எத்தனை தடவை அடி கூப்பிட? நீதான் ஏதோ பிளான் பண்ணிட்டு நீ என்ன பார்த்து பயப்படுறவளா? ஐயோ எத்த, நிஜமாலே பயந்துட்டேன். குட்டிச்சாத்தான் தான் முன்ன வந்து நின்றுச்சோன்னு. நிக்கும். குட்டி சாத்தானா நிக்க வைக்க தானே பிளான் பண்ற? பிளானா? பிறகு நீ இப்ப போட்டது என்ன ஸ்லோனா? ஐயோ மாமியாரே, ரைமிங்ல பேசாதீங்க. என்ன ஆச்சு இப்ப வாயை திறந்துட்டு வந்து நிக்கிறீங்க? நான் என்னடி பண்ணேன் உனக்கு? சொல்லு, என்ன பண்ணேன்? பெருச்சாலியை பிடிச்சு உள்ள ரூம்குள்ள விடுவேங்கற? ஐயோ மாமியாரே, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் முன்னதான் நீ பிளான் போட்ட? உங்க முன்ன பிளான் போட்டேன், ஆனா இது உங்களுக்கு இல்ல. எனக்கு இல்லையா? என்ன ஆணி மாமியாரு, எனக்குலாம் நான் இப்படி ஒரு பிளான போடுவேனா? ஏண்டி, உண்மையிலே எனக்கு போடலைல? ஐயா, அந்த அளவுக்குல நீ ஒருத்து கிடையாது. எனக்குலாம் பிளான் போட்டா பெருச்சாலி கிடையாது. நான் சிறுத்த குட்டியை தான் புடிச்சு உள்ள போடுவேன். ஏண்டி, ஏன் இந்த கொலவெறி? கொலவெறி இல்ல. சரி, அதை விடு. இப்ப நீ யார் குடும்பத்துல இந்த வேலையை பார்க்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க? அது வந்து சொல்றியா இல்லையா? சொல்றேன். ஆனா நீங்க வந்து. ஏய் சொல்லுடி. ஐயோ ஆனி,
ஆனியத்த இப்படிலாம் கத்தி பயமுடுத்தாத. இப்ப என்ன உனக்கு யாருக்காகன்னு தெரியணும். தெரிஞ்சே ஆகணும். சொல்லுவேன், ஆனா நீ யார்கிட்டயும். நீ சொல்லுடி. சரி சரி சரி, இங்க பக்கத்துல வாங்க. வேண்டாம், நான் இங்கே நிக்கிறேன், சொல்லு. ஐயோ, இது ரகசியம். வாங்க ஆனியத்த. ஏய், உன்னை அத்தன் கூப்பிடு, இல்ல அருக்காணி அத்தன் கூப்பிடு. என்னடி ஆணியத்த? அருக்காணின்னு கூப்பிட லேட் ஆகும் ஆனியத்த. இதுனா சுருக்கா சிம்பிளா முடியுதுல. முடியும் முடியும். நீ என்ன மேட்டர்ன்னு சொல்லு, அப்புறம் எப்படி முடிக்கிறது நான் பாக்குறேன். என்னடி நீ நாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? இந்த வீட்ல எனக்கு மதிப்பு மரியாதை கிடையாதுமா. நான் போறேன், இனி இங்க வரவே மாட்டேன். ஏண்டி ஏன் இப்படி சொல்ற? இந்த வீட்டுக்கு வந்தவ தான் இங்க வாழணும்னு நினைக்கிறா. நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேனே, நான் அடுத்தவ வெளியவே போய்க்கிறேமா. இப்போ போ, உன் மருமக கூடயே போய் உட்காந்துக்கோ. என்னடி ஆச்சு? நாமளே முடியாத சூழ்நிலையில இருக்கோம். இதோட தான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இவங்க வேற வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நைட் நேரம் ஆயிடுச்சு, வெளிய நின்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? நம்மள நிம்மதியா இங்க வாழ விட மாட்டாங்க போல. இவங்க போய் புகுந்த வீட்லயும் ராஜ்யம் பண்ணுவாங்களாம், பிறந்த வீட்லயும் ராஜ்யம் பண்ணுவாங்களாம். அப்புறம் நானு என்ன சொன்னா? நான் அடுத்தவ. பேசட்டும், இன்னைக்கு என்னதான் ஒரு முடிவுன்னு பாத்துடலாம். காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. குள்ளா இப்ப வாமிட்டா வருது. இதெல்லாம் என்ன ஏதுன்னு யாராவது ஒருத்தவங்க பாத்தாங்களா இல்ல கேட்டாங்களா? சாப்பிட்டியாமா? என்ன பண்ண? இத கேட்க கூட இந்த வீட்ல ஆள் இல்ல. ஆனா பிரச்சனை பண்ண ஆள் நிறைய இருக்கு. என்ன நீ கூட்டிட்டு வந்ததே அசிங்கப்படுத்தாம கூட்டிட்டு வந்திருக்க. ஐயோ, ஏன்டி இப்படி பேசுற? என்னாச்சு? என்ன சத்தம்? தேனு, ஏன் வெளியே நின்னு கத்திக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன பார்த்தா கத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன் ஆதாங்க உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்னமா ஆச்சு? என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க, உங்க மருமக கிட்டே கேட்டுக்கோங்க. ஏய், ஏண்டி ஏன் இப்படி பண்ற? நீ கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேனா நம்ம மக இங்க வரவே கூடாதா? ஏண்டி அந்த பிள்ளை எங்க தான் போவா? பெத்த பிள்ளைய வச்சு பார்க்க வக்கில்லாதவள ஆயிட்டேல நானு. இந்த செகண்ட்ல பச்சை தண்ணி கூட குடிக்காம வெளிய போறேங்கறா. உனக்கு நாங்க என்ன தாண்டி பண்ணோம்? ஏன் இப்படி பண்ற? என்ன இப்படி பேசுறாங்க? நான் என்ன பண்ணேன் சொல்லடி. என் மக உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணி தொலைச்சா? வீட்டுக்கு வந்தவளுக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டியா? இல்ல உன் புருஷன் சம்பாத்தியம் பண்றான், இனி எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு நினைச்சிட்டியோ? அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு புரியல. பாப்பா, உனக்கு என்ன புரியும்? உனக்கு எதுவும் புரியாதடி. என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் ஓமக்கல்ல மாதிரி செஞ்சுக்கிட்டு இன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நிப்ப. எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சகுந்தலா, என்னம்மா? என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியல மாமா. அத்தை மதனிய வான்னு கேட்டுட்டு காஃபி போட்டு கொடுன்னு சொன்னாங்க. நானும் அதத்தான் மாமா செஞ்சேன். ஆனா இப்ப என்னாச்சு என்னன்னு எனக்கே புரியல மாமா. சொர்ணா, கத்துமியா கத்தும். எனக்கு எங்க கிட்ட தானே வீரத்தை காமிக்க தெரியும். உன் மருமக என்ன செஞ்சாலும் உனக்கு தங்கம். ஏய், அவளே புள்ள தாச்சு புள்ள. உங்ககிட்ட ஏன் பிரச்சனை பண்றீங்க? இதுவும் நைட்டு நேரம் வெளியே வாசல்ல வந்து கத்திக்கிட்டு அக்கம் பக்கம் பாக்குறவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப பாரு, இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இல்லைன்னு நினைப்பாங்க. சரி, ஏதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம். வா, உள்ள வா. ஏன்னு? வரமாட்டேன்ப்பா, வரவே மாட்டேன். மரியாதை இல்லாத வீட்டுல நான் வர மாட்டேன். என்னடி பண்ணி தொலைச்ச? நான் ஒண்ணுமே பண்ணலத்த. மதனிக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்க தான் செஞ்சேன். வாங்கன்னு சொன்னேன். இங்கடி எங்க சொன்னேன்? காஃபியை கொண்டு வந்து என் முதுகு பின்னாடி வச்சுட்டு நீ நாட்டுக்கு போயிருக்க. என் கையில கொடுத்துட்டு போனா குறைஞ்சிருவியா? இப்படி எல்லாம் நம்ம பண்ணாதான் இந்த வீட்டுக்கு இவ வரமாட்டா நீ நினைச்சிட்ட. மதனி அவங்கள திரும்ப திரும்ப கூப்பிட்டேன். நீங்க தான் என்னன்னு கூட கேட்கல. சரி நிறுத்து. நான் என்னன்னு கேட்கலன்னா நான் கவனிக்கலன்னு அர்த்தம். அதுக்காக நீ பின்னாடி வச்சுட்டு போயிடுவியா? முன்ன வந்து என் மூஞ்ச பார்த்து கொடுக்க மாட்டேன். நீ நான் கூப்பிட்டது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க வேணுங்கன்னு காது கேட்காத மாதிரி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? பாத்தியாமா, பாத்தியா? நான் கூட ஏதோ தெரியாம செஞ்சிருப்பாளோன்னு நினைச்சேன். நாம தான் தெரியாம கோபப்படுறோமோங்கிற ஒரு யோசனையும் வந்துச்சு. ஆனா இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சா? ஏனுங்க நேவும் வச்சுட்டு போயிருக்கா. அப்படியே என்னமா மனசுல நினைக்கிறா? நான் இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிறா? வரலமா, வரல. உங்க மக மூத்த மக இனி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. 2 பிள்ளைங்க தான். ஒண்ணு உங்க மகன், இன்னொன்னு சத்யா. சத்யாவும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு வேணா உங்க பிள்ளையா இருப்பா. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவளும் யாரோ. உங்க மகன் உங்க மருமகளை மட்டும் வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. நாங்களாம் அனாமத்தா தானே வந்தோம். அதனால எங்க யாரையும் நீங்க கண்டுக்க வேண்டாம். என்னடி இப்படி பேசுற? புள்ள இல்லாத இதுன்னு என்னோட மூத்த புள்ளடி நீ. என் அம்மான்னு கூப்பிட்டவடி நீ. அண்ணா போய் நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு தேடு. இப்படி எல்லாம் பேசாத. அவ யாரு? இந்த கழுதை ஒண்ணு என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீ வாடி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது ஏன் வீடு. உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக நான் மரியாதை கெட்டு உள்ள கிடக்கவா? என்னடி இப்படி பேசுற? என்னம்மா ஓ மருமக ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன கண்டுக்காம என் முதுகு பின்னாடி காஃபியை வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்ற. அவளை நீ ஒரு வார்த்தை பேசாம என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்படி கெஞ்சி அழுது நான் உன் வீட்டுல திங்கணும்னு அவசியம் இல்லம்மா. இப்பவே என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இனி நான் இங்க வரவே மாட்டேமா. தேன் அப்படி சொல்லாதடி. சொர்ணா, அவ புருஷன் வீட்டுக்கு தானே போறேங்கிறா. நீ ஏன் புடிச்சு தடுக்கற? மனுஷன் நம்ம புள்ள. சரி, நைட் நேரம் தனியா போகிறது கூட அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வேணா கூட்டிட்டு போய் விடுறேன். அப்போ உனக்கு வில்லனே இவர்தான். அந்த அளவுக்கு திரும்பி உட்காந்துட்டு இருக்க. இந்த 2 தடவை கூப்பிட்டுட்டு எனக்கு என்ன காஃபி பின்னாடி வச்சுட்டு அவார்டுக்கு போயிருக்கா. அவளை என்ன ஏதுன்னு கேட்க யாருக்கும் துப்பு இல்ல. வீட்டுல கொண்டு வந்து விடுவாரு.
நான் திரும்படாட்டி மதினிக்காரி அப்படிதான் இருப்பான. முன்ன வந்து என் மூஞ்ச பார்த்து எதுவுமே பேச மாட்டாளா, கொடுக்க மாட்டாளா? அப்படி என்ன அவளுக்கு? என் தம்பி சம்பாத்தியத்துல வந்து உட்காந்துக்குவா, இன்னையே என்னன்னு கேட்க மாட்டா. இந்நேரம் நம்ம தம்பி வந்தா நல்லா இருக்கும். அம்மா பாரு, அவகிட்ட சண்டை போடுவான்னு பார்த்தா அழுதுகிட்டு நிக்குது. வர இந்த அம்மா பணிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இருந்தா நாளைக்கு அடிமையா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அம்மாவுக்கு கூறு இல்ல, ஒண்ணு இல்ல. இப்ப போவோமா இல்ல நிப்போமா? ஏ தேனு, அப்பா. என்னப்பா? இரு, நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன். ஏப்பா, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்காப்பா? எத்த புள்ள சாயங்காலம் தான் வந்தேன், அடுத்த 1 மணி நேரம் கூட ஆகல, வீட்டை விட்டு கிளம்புறேன். என்ன பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்குள்ள போமான்னு சொல்றதுக்கு முடியாம என் புருஷன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து விடுறேங்கிறீங்க. அப்பனா அவ்வளவுதான் என்ன? மருமக சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நான் இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்ல தேனு, நீ தான் ஆசைப்படுற வீட்டுக்கு போகணும்னு. எனக்கு என்னமோ உன் புருஷனை பார்க்காம இருக்க முடியலையோ நான் நினைச்சேன். ஆமா ஆமா, அந்த மனுஷனை பார்க்க முடியாம தான் வந்ததும் குடுகுடுன்னு ஓடுறேன். ஏண்டி இவ்வளவு நடக்குது, இப்படி குத்துக்கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற? ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்க மாட்டியாடி? என் புள்ளைய போகாத உள்ளவான்னு சொல்ல மாட்டியா? உன்னம் பாரு, கீழே இறங்கி வரக்கூட மனசு இல்ல. பொய்யாரத்துல நின்னுட்டு பேசுறேல, அந்த அளவுக்கு என் மக ஆயிட்டால. ஐயோ அத்த, அப்படி இல்ல அத்த, எனக்கே தலை சுத்தது ஒரு மாதிரி வருது அத்த. நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். மதினிய வாங்கன்னு கூப்பிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கறத செஞ்சேன். அவங்க கண்டுக்காம இருந்தா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன சாரி கேட்கணுமா? மதினி சாரி, என்னால முடியல மதினி. நீ இப்படியே நின்னுட்டு இருந்தா தலை சுத்தி விழுந்துருவேன். நான் வீட்டுக்குள்ள போறேன், நீங்க வாங்க. மன்னிச்சிருங்க மதினி, இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மேல தப்பாவே இருக்கட்டும், இனி அந்த தப்பு வராம திருத்திக்கிறேன். தலை ரொம்ப சுத்துது, நான் வீட்டுக்குள்ள போறேன். அம்மா அங்க பாருமா, என்ன இதுன்னு கண்டுக்காம அவாட்டுக்கு வீட்டுக்குள்ள போறா. விடுடி, அதான் சாரி சொல்றேன் மன்னிச்சுக்கோன்னு கேட்டால, தலை வேற சுத்துதுங்கறா. பாடி வீட்டுக்குள்ள வா. முடியாதுமா. சொர்ணா, என்னங்க? நீ வீட்டுக்குள்ள போ, நான் கொண்டு போய் தேனா அவ புருஷன் வீட்டை விட்டுட்டு வந்துடுறேன். இவர் என்ன விட்டா கைய பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுருவாரு போல. நான் புருஷன் கிட்ட அவ்வளவு வீரவசனம் பேசிட்டு வந்தேன். இப்பவே போன 1 மணி நேரத்துல வந்துட்ட, இதுக்கு எதுக்கடி நீ போகணும்னு கேவலமான சிரிப்பாரு. ஐயோ இப்ப என்ன பண்றது? அவ வேற பொசுக்கடி தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இப்ப நான் ஐயோ. என்ன நிக்கிற? உள்ள போ. புருஷன் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா, கொண்டு போய் விட்டுட்டு வரேன். என்னங்க நீங்க ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, அவ கோச்சிக்கிட்டு போறா. ஐயா, நம்ம பொண்ணை பத்தி தெரியாம இருக்க. அப்பள ஏதாவது போன் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருப்பாரு. இந்த ஒரு சந்தோஷத்துல கிளம்புவா. அந்த மனுஷனாவது அப்படி இப்படின்னு பேசுறதாவது, அவருக்கெல்லாம் அப்படி பேசவே தெரியாது. குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை மாதிரி, அந்த ஆளுக்கு தெரியுமா ரொமான்ஸ். இவர் அப்படியே கிழக்கு புழுக்குன்னு பேசிட்டாலும் நம்ம அப்பா வேற விவரம் புரியாம. இல்ல இப்ப எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளதான் போனோம். இல்ல அப்பா புடிச்சு இழுத்து கொண்டு போயாவது நம்ம புருஷன் கிட்ட தள்ளி விட்டுருவாரு. இத நாமளும் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம தம்பி வந்தது இத என்ன ஏதுன்னு பேசணும். பேசினாதான் நம்மளோட மதிப்பு அவளுக்கு தெரியும். இப்போ வேற வழியில ஆக்சனை போட்ட வேண்டியதா. அம்மா அம்மா, ஏண்டி போகதான் போறியா? வர வேலையே வந்ததுக்கு 4 நாள் இருப்பேன்னு நினைச்சேன். சரிடி, என்னமோ போயிட்டு வா. அடுத்து வேணா ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப வா. ஐயோ அம்மா, இப்படி அழுது உன் கண்ணீரை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனா நிம்மதியா இருப்பேனாமா? உன் முகம் நம்ம என் கண்ணுக்குள்ளே இருக்கும். இங்க அழுக, நான் அங்க உட்காந்து அழுகவா? அதுக்கு 2 பேர் சேர்ந்து இங்கேயே உட்காந்து அழுதுக்கலாம். என்னடி? இல்லம்மா, இங்கே இருந்துக்கலாம். என்ன பண்ண? மரியாதை இல்லாத வீடுதான், ஆனா பெத்தவளுக்காக பாக்கணுமே. பெத்தவளுக்காக இறங்கி போலாட்டி பிற என்ன மனசினாலாம். பாரேம்மா, உன் கண்ணீருக்காக நான் உள்ள வாரேன். அழாதம்மா, வா உள்ள போலாம். அடியே நிஜமா வாடி. பரவாயில்லை, வாமா போலாம். அந்ததுல இருந்து காஃபி தண்ணி கூட குடிக்கல. ஏய், அவ தோசை சுட்டுட்டு இருந்தாடி. அவளுக்கு வாய்க்கு நல்லா இல்லைன்னு புளி துவையல் அரைச்சு வச்சிருக்கா. அதை வச்சு 2 தோசை வச்சு தரட்டா? குடுமா குடுமா. சரி வா உள்ள போலாம். இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? சரிடி சரி, உள்ள வா உள்ள வா. அப்பாடா, ஒரு வழியா பேசி சமாளிச்சிட்டோம். இனி கச்சேரியா நாளைக்கு பாத்துக்கலாம். இவளுக்கு ஏன் இந்த பொழப்புன்னு தெரியல. என்னமா நாடகமாடி? இந்த சகுந்தலா மேல இவளுக்கு ஏன் இந்த வெறி? நம்ம வீட்டை நம்பி வாழ வந்திருக்காளே, நாம எல்லாரும் தான் அவளை நல்லா பாத்துக்கணுங்கிற என்ன ஒரு துளி இல்ல. இவ இந்த வீட்டுக்கு வராம ஒழுங்கா இருந்தா, நம்ம பொண்டாட்டி கொஞ்ச நாள் நல்லவளா இருந்தா அவளை என்ன ஏதுன்னு ஓரளவுக்காவது கவனிச்சுக்குவா. இவ எந்நேரம் இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீடு 2ஆ தான் போக போகுது. பாக்கலாம் போக போக என்னதான் நடக்குதுன்னு. அடியே வளர்ந்த குரங்கே, என்னடி சொல்ற? அறுக்க மாமியார் அடி இதெல்லாம் பண்ண போற? ஆமா அனியாத்த, இங்க பாருங்க இங்க பாருங்க. அவங்க உன் ஃப்ரெண்டுங்க இருக்காக. நான் இப்ப சொன்னதெல்லாம் அங்க போய் சொன்னீங்க, அப்புறம் அங்க போட்ட பிளான இங்க போட வேண்டியிருக்கும். ஏய், பிளானுங்காத பிச்சு போடுவேன். பாருடி, சும்மா எது ஒண்ணுனா பேசாம இருக்கறனால என்ன டம்மி பீஸ்னு மட்டும் நினைச்சுக்காத. மாமியாவோட குணத்தை காமிச்சேன். ஆமா, நீ அந்நியன் மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு குணமா வந்து எட்டி பாக்கும். இப்ப ஏதோ அம்பி குணத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இல்லடி, அன்னைக்கு அவ அப்படி பேசுறது எனக்கே அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு. அது என்னடி பேச்சு?
கல்யாணமாகி 6 மாசம் ஆகுது, உடனே புள்ள வேணுமா? இவ மாமியாக்காரியெல்லாம் இப்படி கேட்டிருந்தா இவ இந்நேரம் இங்க இருந்திருப்பா. ஏதோ நம்ம காலத்துலதான் மாமியாக்காரியா அப்படி இப்படி இருந்தாங்க. நிறைய பேர் மாமியார் தொல்லை புருஷன் தொல்லை தாங்காம அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டு படாத பாடு பட்டாங்க. சரி, நாம தான் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம மருமகளாவது கொஞ்சம் ஓரளவுக்காவது பாத்து கொடுங்கிற என்ன வேணுமா வேண்டாமா? உடனே 2வது கல்யாணம். அப்புறம் அந்த பிள்ளை வாழ்க்கை என்னடி ஆகுறது? இல்ல இதேதான் அந்த புள்ள கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு, உங்க மகனுக்கு புள்ள இல்ல, நான் போய் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவளாம் உயிரோட இருக்க முடியும்? உண்மைதான் அத்தை. பொண்ணுங்க அப்படி எல்லாம் பேசாதனாலதான் ஈஸியா அடுத்த வீட்டு பொண்ணு தானேன்னு இப்படி பேசுறாங்க. எனக்கெல்லாம் இதுல உடன்பாடு இல்ல. இப்ப என் மவனே இன்னொரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னா கையக்கால உடைச்சு மூளையில உட்கார வச்சிட மாட்டேன். அந்த ஒழுங்கா நாகரிகமா வாழணும். இதெல்லாம் என்ன பேச்சுன்னு பேசிட்டு தீரான்னு தெரியல. யானியத்த நீ இவ்வளவு நல்லவளா? ரொம்ப பண்ணிராத. எனக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கல, நான் உத்தர தாண்டவம் ஆடுவேன். எனக்கு ஏதாவது தப்புன்னு பட்டாலும் நான் ஆடுவேன். எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்தலாம் என்னால போக முடியாதடி. போகாத போகாத போகாத. அப்படி இருக்கிறதா நல்லது. இப்படி இருக்கிறவங்கள பூரா கெட்டவங்கன்னு தான் சொல்லுவாங்க. கெட்டவங்களா இருக்கிறதும் ஒரு கெத்து தான். ஆமா, நாமளா நியாயமா இருக்கிற வரைக்கும் கெட்டவன் சொன்னா கெத்தா இருப்போம். சரி அதெல்லாம் விடு. பஞ்சு டைலாக்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப அவர் 2வது கல்யாணம் சொன்னதே என்ன பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லடி, என்ன பண்ணலாம்னு சொல்லு, நானும் கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவோம். அத்தை நான் இருக்கேன்டி மருமவளே. ஆடி 2 பேர் சேர்ந்து அவளை ஒரு கை பாத்திரலாம். பாத்துடலாமே. ஏய்